அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். என்னுடைய பேர் மணிவண்ணன். தென்கைலாய பக்தி பேரவையின் தன்னார்வ தொண்டர். இவர் மற்றும் ஒரு தன்னார்வலர் திரு குணசீலன் அவர்கள், மற்றும் ஒரு தன்னார்வலர் திரு விஜயகுமார் அவர்கள். இன்னைக்கு என்ன மீட்டிங்கை எதுக்கு உங்க எல்லாரையும் அழைப்பு விடுத்திருக்கிறோம்னா, வேலூரில் ஆதியோகி ரத யாத்திரை ஈஷாவின் மகா சிவராத்திரி விழா வேலூர்ல நேரடி ஒளிபரப்பு. 2 விஷயங்க. மகா சிவராத்திரி விழா முன்னிட்டு கோவை ஈஷா யோகா மையத்திலிருந்து புறப்பட்ட ஆதியோகி ரதம் வேலூர் மற்றும் அல்லாம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டங்களும், புதுச்சேரியில் இருக்கிற எல்லா மாவட்டங்களுக்கும் பயணம் பண்ணுது. ஆயிரக்கணக்கான கிராமங்களுக்கு பயணம் பண்ணிட்டு மார்ச் 8ஆம் தேதி மகா சிவராத்திரி அன்னைக்கு ஈஷா யோகா கோவையில் இருக்க ஈஷா யோகா மையத்துக்கு அடையுதுங்க. இது மொத்தம் 4 ரதம் ஆல் ஓவர் தமிழ்நாடு, புதுச்சேரி எல்லா கிராமங்களுக்கும் பயணம் பண்ணுது. வேலூருக்கு இந்த ரதம் ஜனவரி 5ஆம் தேதி பேரூர் ஆதீனம் அவர்கள் கோயம்புத்தூர்ல துவக்கி வச்சாரு. வேலூருக்கு இந்த ரதம் பிப்ரவரி 2ஆம் தேதி வந்தது. அதன் பிறகு வருகின்ற தேதிகளில் பிப்ரவரி 10ஆம் தேதி வரைக்கும் வேலூர்ல இந்த ஆதியோகி ரதம் பயணம் பண்ணுது. கேவிக்குப்பம், ராணிப்பேட்டை, ஷோலிங்கர், திருப்பத்தூர், குடியாத்தம் ஏனைய பகுதிகளுக்கெல்லாம் பயணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மார்ச் 8ஆம் தேதி இந்த ரத யாத்திரை முடியுது. ஆதியோகி ரதம் உங்களுக்கு தெரியும். அங்க ஈஷா யோகா மையத்துல ஆதியோகி இருக்கிறாரு. அங்க சென்று பார்க்க முடியாத மக்கள் கிராமத்தில் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக இந்த ஆதியோகி செல வச்ச ரதம் ஒரு பக்தி மார்க்கத்தை கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தென்கைலாய பக்தி பேரவை சார்பா இந்த ஆதியோகி ரதம் நடத்தப்படுகிறது. தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு அதன் பிறகு அங்க சென்று அடைகிறது. அது மட்டும் இல்லாம ஒரு 7 தேருங்க. நம்ம பழனிக்கு பார்த்திருப்போம், பாத யாத்திரை மாதிரி ஒரு 7 தேர். அதை பாத யாத்திரையாவே கொண்டு மகா சிவராத்திரி அன்னைக்கு அங்க சேர்க்கிறாங்க. இந்த ஆதியோகி ரதம் நிறைய கிராமங்களுக்கு பயணம் பண்ணுது. அங்க இருக்கிற மக்களை ஒரு பக்தி மார்க்கத்தில் ஈடுபட செய்ய இந்த ஆதியோகி ரதம் ரொம்ப பயன்பெறுதுங்க. அடுத்ததான் மகா சிவராத்திரி. உங்க எல்லாருக்கும் தெரியும், வேலூர்லயும் நமக்கு மகா சிவராத்திரி விழா இருக்குது. கோவை ஈஷா மையம் அங்க நடத்துறது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் மொத்தம் 36 இடங்கள்ல மகா சிவராத்திரி விழா நேரடி ஒளிபரப்போட நடக்குது. வேலூர்ல ராணி மஹால்ல மார்ச் 8ஆம் தேதி மாலை 6 மணி முதல் காலை 6 மணி வரை நேரடி ஒளிபரப்பு. அதுல சத்குரு அவங்க அங்க பண்ற கூட்டு தியானம், இங்க இருக்கிற அன்னதானம் நிகழ்ச்சி இருக்குது. ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அன்னதானம் அங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. 36 இடங்களில் நேரடி ஒளிபரப்பு மகா சிவராத்திரி விழா இருக்குது. இதுல பொதுமக்கள் அனைவரும் கலந்துக்கலாம், இலவசமா கலந்துக்கலாம். நீங்க எல்லாரும் கலந்துக்கணும் அப்படின்னு நாங்க அழைப்பு விடுக்கிறோம். நன்றி, வணக்கம். அங்க நமக்கு ஒரு 1000 to 2000 பேர் வரைக்கும் வராங்க சார் வருஷத்துக்கு. ராணி மஹால்ல. ஆமா ஆமா, அப்படி இல்லைங்க, 36 இடத்துல நடக்குது. வேலூர்ல ராணி மஹால். ஆமா, அப்படி ரதமா புதுச்சேரிக்கு போதுங்க. அதர் ஸ்டேட் அதை விட்ட வேற இல்லைங்க. தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி. இதுக்கு மேல வருகின்ற காலத்துல அது மாதிரி அதர் ஸ்டேட்டுக்கு பயணம் பண்றதுக்கான வாய்ப்பு. திருப்பத்தூர் இருக்குங்க. ராணிப்பேட்டைக்கு நாளைக்கு ரதம் மார்ச் 8ஆம் தேதி நிகழ்வு தனிப்பட்ட முறையில அப்படின்னா இங்க ராணி மஹால்ல மட்டும்தான் சிறப்பா தெரியாது. ஆமா ஆமா ஆமா. மொத்த டிஸ்டன்ஸ் 35,000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணுது ரதம். இன்னைக்கு ராணிப்பேட்டை நாளைக்கு போகணும். ராணிப்பேட்டைக்கு போயிருக்கு. அது ஒரு 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 சுற்றுப்பயணமா முடிச்சுட்டு ராணிப்பேட்டை, அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் தான் திருப்பத்தூர் கேவிக்குப்பம் வருது நாளைக்கு. அதுக்கப்புறம் திருப்பத்தூர் போகுது. அன்னதானம் நிகழ்ச்சி இருக்குது. அப்புறம் வேலூர்ல இருக்கிற ஈஷா தன்னார்வ தொண்டர்கள் எல்லாருமே கலந்துப்பாங்க.
அன்னைக்கு வந்து அன்னைக்கு வந்து மாலையில விஐபி எல்லாருக்குமே அழைப்பு எடுத்திருக்கோம். வரவங்க வந்து வராங்க. அவங்கள வந்து வச்சு குத்துவிளக்கு ஏத்தி நிகழ்ச்சி வந்து துவங்குறோம். பக்தி மார்க்கத்துல கொண்டு போகணும். யோக மார்க்கம் வந்து நம்ம இது வந்து நம்ம தென் கைலாய பக்தி பேரவை வந்து ஒரு சிவபக்தர்களால ஈஷா தொண்டர்களாக சேர்ந்து உருவாக்கப்பட்டது. அதனால அது வந்து ஒரு பக்தி மார்க்கத்திலையும் கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல வந்து இருக்கு. நம்ம சிவராத்திரி அப்படின்னா வந்து அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம வந்து கொண்டாடுறது வந்து நம்ம வழக்கமா இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி இல்லாம அந்த வாரம் முழுவதும், அந்த மாதம் முழுவதும் இன்னும் எங்க ஈஷா தன்னார்வ தொண்டர்கள்லாம் பாத்தீங்கன்னா மாலை அணிந்து சிவாங்கான்னுட்டு வெள்ளையங்கிரிக்கு வந்து யாத்திரையா வந்து போறாங்க விரதம் இருந்து. அன்னைக்கு அதாவது இன்னொன்று வந்து நிகழ்ச்சிகள் இருக்கு சிவராத்திரி என்னைக்கு எங்க கேக்குறீங்கன்னா ராணி மகால் நிகழ்ச்சி பொறுத்தவரை நம்ம வந்து இங்க வந்து குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சி வந்து துவக்கி வைப்போம். ஈஷா யோகா மையத்துல வந்து நடக்கிற நிகழ்வு வந்து நேரடி ஒளிபரப்பு வந்து இங்க வந்து இருக்குது காலை 6 மணி வரைக்கும். 7 மணிக்கு வந்து அன்னதானம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அன்னதானம் ஸ்டார்ட் பண்ணோம்னா வரவங்களுக்கு வந்து இரவு 8, 10 மணி வரைக்கும் அன்னதானம் வந்து இருக்கு. இலவச ருத்ராட்சி வந்து தரோம். ஆமா ருத்ராட்சி.